நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு அடிக்கடி தோணுதா? அப்போ இது ஃபோமோவா தான் இருக்கும். ஃபோமோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். நம்பர் 1, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா ஃபோமோ அப்படின்னு சொல்றாங்க. இதை தமிழ்ல சொல்லணும்னா நம்ம மட்டும் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு வரக்கூடிய பயம் தான் இந்த ஃபோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியாஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி பண்ற பிக்சர்ஸை பாக்குறீங்க. அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளும் அவங்க கூட போயிருக்கலாமோ அப்படின்னு சின்னதா ஒரு ஏக்கம் வருது இல்லையா? இதுதான் ஃபோமோ. இது வந்து அதிகமா சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஃபோமோ வருதா. பிளஸ் அடுத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்கக்கூடிய இந்த ஹேபிட்டும் அதிகமாகுதா. நம்பர் 2, மத்தவங்களோட லைஃபை பார்த்து நமக்குள்ள ஒரு விதமான பயம், ஏக்கம் உருவாகும். இது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படிங்கிற இந்த ஒரு தாட்டே நம்ம மைண்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். அண்ட் இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். நம்பர் 3, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்றதை குறைச்சிட்டாவே போதும். மனசு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். லைஃப் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஃபீல் பண்றதை விட்டுட்டு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அந்த லைஃப்ல வந்து நல்லா ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்க.